இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க இருந்த கும்பகோணம் பட்டு புடவை கட்ட மேனுக்குன்னு யார் மாத்தினது? அம்மா, நான் தாம்மா. நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எப்படி இருக்கு? இல்லடா கண்ணா, ஃபெஸ்டிவல் டைம்ல கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய பட்டு தான் விரும்புவாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லக்ஸ் மேடம், இங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேனிக்குன் இருந்துச்சுல்ல? எஸ் மேடம். அதை திரும்ப இங்கேயே எடுத்துட்டு வந்து வைங்க. ஓகே, வைக்க சொல்றேன் மேடம். ஸ்டாஃப் இங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு பட்டு புடவையை மாத்திட்டு கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. நீ டிசைன் பண்ண ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்தது. நிஜமாவாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்றது ஈஸியான வேலை இல்ல, அது ஒரு கலை. எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் வருண். எனக்கு ஒன்னு நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒவ்வொரு பொருளும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. நான் நிஜமாதான் சொல்றேன். நீ டிசைன் பண்ண ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. கல்லு கோவிலுக்கு வெளியே இருந்தா அது மிதி கல்லாதான் இருக்கும். அதுவே கோபுரத்து உச்சியில இருந்தா அது சாமியா இருக்கும். அது மாதிரி தாண்டா நீயும். நான் இப்ப எதுவும் தப்பா சொல்லலையே? ஆஹா, சச்ச, நீங்க சொன்னா அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். நாராயணா, இந்தா. என்னம்மா அது? அம்மா முதல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது. நீ இன்னும் மேலும் மேலும் வளரணும். இனிமே இது உன் கையில தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்கும்னு தெரியலமா. நீங்க சம்பாதிச்ச முத காசு நான் செஞ்ச வேலைக்கு முத சம்பளமா வாங்குற பாக்கியம் அம்மா